இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல மகாராஜா வனத்திற்கு வேட்டைக்கு செல்வதா இருந்தாலும் தன்னுடைய மனைவி அலங்கார சுந்தரம் அவ சுத்தர மாட்டாங்க. ஊர்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பார்த்து பழகிக்கங்க. ஓட்டுல பெரிய மனுஷனே மாசமா அப்படி தடமாட்டேன்னா வைக்க கூடாது. தட்டி ஆத்துக்கு அஞ்சு போட்டு பார்த்து பழகிக்கங்க. அலங்காரி சபிக்கிறது அதால் மாட்டாங்க.
பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாங்க இந்த அழக பார்த்துக்கிட்டு என்ன அம்பு மணிக்கு என்ன கேட்டாங்க முகத்தழக பார்த்துக்கிட்டு என்ன மோடிக்கு கூட என்ன கேட்டாங்க பார்த்துக்கிட்டு என்ன ராகுல் காந்தி என்ன கேட்டாங்க அப்துல் கலாம் கேட்டாங்க அவசரப்படாதடா திருட்டு சாமானத்துல வந்தவன ஒரு தேவடைய பையன்கிட்ட சாயிட்டு கொடுத்து இதான் ஆம்பளைங்களுக்கு நெஞ்சு விருவு நெஞ்சு துணி ஆரமா வச்சு கட்டாத பொம்பளைங்க அளவு எடுத்து இப்படி கட்டிட்டு ஏமா 80 பாயிண்ட் துணி கூடனா 60 பாயிண்ட் துணி கூட எப்படி தைக்குவான் சென்னை 100 குறவெல்லாம் அப்படித்தானே பேசுவீங்க ஆம்பளைங்களுக்கு நெஞ்சு துணி நீட்டா வைக்கணும்லண்ணா டைலர் போய் பேசிக்கிறேன் ஒரு தேவடைய பையனை மாறு வந்து கொடுங்கறேன் என்ன கொடுத்தா அடி ஆரம்ப இன்னொரு ஆளு பொண்ணு வச்சுக்காரனா ஆமா ஏடா அந்த பந்து குடுறா அப்படிங்கிறேன் என்ன கொடுத்தா பழம் கொடுக்குறோம் ஏதாவது சாப்பிடுறியா நீ பழம் கொடுக்குறிய அப்படி மகளே ஏப்பா ஏமா இவ்வளோ சாணம் இருக்குது ஆராய்ச்சி என்னாட்ட ஒருத்தர் அளவாக்குற கலவரம் அழக வச்சு பேசினே ஜுருக்குமா டீச்சர் தூக்கி போடுவோம் ஏப்பா ஏமா எங்க அப்பா மாதிரி டோரி கண்ணு நீ அழக வச்சு பேசினா நான் எங்கிருந்து போனதோ ஆத்துல உழுந்து கூட செத்து போயிடும் எனக்கு வேண்டாம் நீ கடிச்சது ஏப்பா ஏமா மகளே இந்த அழகு பெக்க எங்க போனேன் அம்மா உங்க அம்மாவை என்ன கல்யாணம் செஞ்சு 17 வருஷம் குழந்தைல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை என்ன இல்ல குழந்தைலங்கறியா அவனால ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியதானே அம்மா குழந்தை இல்லாததுனால இங்க இருந்து நேரம் ஏப்பா 15 வருஷம் குழந்தைலங்கறியா செமூசி போட்டு பாக்குறது அம்மா அப்பெல்லாம் இந்த ஊசிலாம் இல்ல இல்லன்னா போட்டிருப்பா அப்பயே போட்டு பாத்துருப்புங்க 2021 குறைஞ்சு நல்லா ஊசி வந்துருச்சு ஓ இந்த கண்ணு நேரம் சேர ஊசி இருக்குதப்பா சரிப்பா எல்லா ஊசி வந்துருச்சு அதனால அப்பெல்லாம் ஊசி இல்ல உங்க அம்மால கூட்டிட்டு போய் இங்க இருந்து தருமபுரி போனேன் தருமபுரியில ஒரே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் உங்க அம்மால விட்டதே தான் வேலை உங்க அம்மாவோட ஆர்டர் விட்டு நீ அங்க போன ஏய் செக்கப்புக்கு நெத்த டெஸ்டுக்கு ஓ ரத்தம் டெஸ்ட் ஆமா ரத்தம் டெஸ்ட் பண்ணி பாத்துங்க டாக்டர் சொல்லிட்டாரு என்ன அப்பா குழந்தை பிறக்காது கருப்பை வீக்குன்ட்டாரு என்னது கருப்பை அப்படின்னா இங்க குழந்தை பிறகுதான் அந்த பையன் உள்ளக்குதான் எங்க ஸ்டேஜுக்குள்ள வயிற்றுக்குள்ள அம்மாவுக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டாங்க நான் பிறக்கலையே எனக்கு எப்படி தெரியும் என்னமோ கருப்பு பையங்கிறான் வெள்ளை பையவா மஞ்சள் பையா இல்ல செவப்பு பை சரி ஆமா அப்புறமேட்டுக்கு சரி யோசனை வந்துச்சு இங்க இருந்து நாமள போய் ஏதோ ஒரு கோயில கும்பிட்டு வைக்கலாம் நம்மள எல்லா கோயிலும் கும்பிட்டுங்களே அப்படின்னுட்டு இங்க இருந்து வீட்டுக்கு உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டக்குன்னு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு அம்மா இங்க இருந்து நடப்பயணமா கூட்டிட்டு போறோம் எங்க பழனிக்கு எள்ளி வெட்டவா கும்பிடிக்கு வைக்கிறதுக்கு குழந்தை பிறக்கட்டுன்னு வேண்டுதல் ஆமா இங்க இருந்து உங்க அம்மா பழனிக்கு நடப்பயணமா அடிச்சு கூட்டிட்டு போய் அடிப்படியிலே உட்கார வச்சு அடிச்சு உங்க அம்மால பெட்ரோட்ல என்னாச்சு என்ன படியில அடிச்சுங்க அடி ஆதமத்த முண்டா மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி விளக்கமா சொல்லுமா மேல மலை ஏறுங்கமே அப்படின்னுட்டு உம்மா முன்னாடி குமிஞ்சா குமிஞ்ச மொதப்படியே தொட போதலாம் நான் பின்னாடி படியில குமிஞ்சு தொட்டம் பாரு பூ எங்கிருந்து விழுஞ்சா தெரியல பண்ண பூ விழுந்து போச்சு உங்க அம்மா பண்ண காட்டுல எதுனா பாத்ரூம் போயிருக்கோம்
கல்லு கிடைக்காம பண்ணப்பூ உருவி குழாயில இப்படி தேய்ச்சி எழுந்திருக்கோம். ஆ, அது மொத போயில இப்படி கும்பிடும் போது கீழே விழுந்து போச்சு. வாய்க்கால் இருந்து கீழே விழுந்து போச்சு. ஆமா, அதை எடுத்ததும் நம்மளுக்கு முருக பிள்ளை வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு உங்க அம்மாவை நேரா வீட்டு கூட்டிக்கிட்டு இப்படி திருப்பி கூட்டிட்டு வந்து கடவுள் இங்கே பூ கொடுத்துருச்சு. இங்கே கொடுத்துட்டாரு, நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு இப்படியே நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். 10 மாசம் ஆச்சு என் மகளா பிறந்துகிட்ட. சரிப்பா. ஆமா, இவ்வளவு அழகா மகளா பிறந்தீங்க. மகளா பிறந்து நல்லா 16 வயது ஆன பின்னாடி குழலுக்கார குமாருக்கு நல்ல பிள்ளைய ஆமா ஒரு பீடி சிகரெட் எதுவும் குடிக்க மாட்டான்னு தானே கொடுத்தோம். ஆமா, இந்த கோலத்துல இருக்கிற கல்ல குடிக்கிறப்பா என்ன பெத்தட்டு வரைக்கும் அப்பாவை கமுத்து போட்டு வதைக்கிறப்பா. உதைக்குவா, இன்னும் நல்லா உதைக்குவா. அப்பாவா சாராயம் குடிக்கிறா, சார கண்ணப்பா செவத்துக்கு சாத்தி வச்சு அடிக்கிறப்பா. பீடி குடிக்கிறா, சுருட்டு அடிக்கிறான். இன்னொரு வேலை கூச்ச கூச்ச கூச்சா வச்சுக்கிட்டானா? கூச்ச வச்சுக்கிட்டான். முன்னாடி இருக்க கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நைட்டு 1 மணிக்கு வந்துச்சு. நாள மாறலது நெருப்பு வரத்துக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிப்போச்சு. ஆமா, 2:30க்கு நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவை நீ படுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமாமா, உன் கோவம் தெரியுமே, இலப்பனா அடிச்சு விடணும். அடி பெருங்கோவம். நான் சாது கட்டில கையில் படுத்துக்கிட்டேன். அம்மாவை நீ 2:30க்கு என்னப்பா செஞ்சீங்க? மகளே, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து 2-3 வருஷம் ஆயிருச்சு இல்லையா? 18 நோம்பிக்கு ஆடி 18க்கு விடிஞ்சா ஆடி 18 இல்லையா? அரிசி 6 மணிக்கு அரிசி ஊற வச்சுங்க. அரிசி ஊறிச்சு, அந்நேரத்துக்கு தான் மணி 2 மணிக்கு தான் அரிசி ஊறிச்சு. நானும் அம்மால அரிசி ஆட்டணுங்கம்மா. சாயந்தரம் 6 மணிக்கு போய் ஆட்டிட்டு வரத்தன 2:30 அரிசி ஊறலமா? அப்பதானே அரிசி ஊற வச்சுங்க. என்னப்பா பழைச்சோறு நாய் குடிக்கிறப்ப சலப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊத்தி ஆட்டி போட்டோம். அதில் தண்ணி ஊற்றி ஆட்டணுமா? ஆமாம்மா. ஏமா நீ நான் முன்னாடி மாவட்டம் அடிச்சுன்னா அப்படியே பல்லு கொட்டி போயிடும். நீ நாளை ஆட்டினா என்ன சொல்லும் பாக்குற ஜனம்? சனத்தை தான் பாக்குறோம்னா மாவட்டத்தில் அடியாக்குறேன். ஏய், முதமுடி காட்டில் போய் ஆட்டிட்டு வந்துட்டேன். ஒன்று சுருக்கு வச்சு தூக்கி போடுவோம். ஏமா சரிப்பா, சரி எங்கத்தான் தங்கி பழகிட்டோம். ராணியம்மா வருது. சரி, ராணியம்மா கிட்ட தங்கி பொழைச்சிக்க. ராணியம்மா வருது? ஆமா வருமா? வரும். பீ வருதுப்பா. அப்படி ஏரிக்க போயிரு. ஆத்தோரம் பாம்பு இருக்குமே. நீ முட்டம் இந்த டேஜ விட்டு அந்த பக்கம் போனீனா நீ லட்டாடு தூக்கிட்டு போனது பாலத்து கட்டுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. கொண்டு போய் கட்டிட்டு இந்த கண்ணுக்கிற வரிச்சலுக்கு ராணியம்மா வருது பாத்துக்கா. சரி வர சொல்லு.
எனக்கு கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட இல்லையானா? எத்தனை குஞ்சு பெருங்குஞ்சு சிறுங்குஞ்சு ஒரே குஞ்சு தான் சிறுங்குஞ்சு இது எல்லாம் பெருங்குஞ்சு நடுத்தர குஞ்சு எந்த குஞ்சு வேணுமோ கயிறு பிடிச்சி சட்டை போயிட்டு போ யாரும் வேண்டாங்கிறாங்க எனக்கு கூட பேசுறதுக்கு நல்லா அடக்கம் பண்ண ஆளுக்குதானா? என்ன அப்படி சொல்லிட்ட? நீ ஆளு தேட சொல்லி கூட பேசுறதுக்கு கூட மாடப்படி துணைக்கு இருக்கிறதுக்கு ஆளு தேடாது இருப்பா. நீ சொன்ன அடுத்த நிமிஷமே அடுத்த வினாடியா யாருன்னு வலது மேலியா வலது சேர்த்து பேருமா? அது இல்ல ரயில ஏறினேன். சரி ஏன் தமிழ்நாட்டுல கூட பொம்பளையும் கொஞ்சம் கலர் கம்மியாக்குறாங்கன்னு சொல்லி கேரளாவில போய் ஒரு குட்டியே பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். குட்டி ஆட்டுக்குட்டியா மாட்டுக்குட்டியா இல்ல நாய்க்குட்டியா? பத்திரகாளி கட்டுறதுக்கு எரம கண்ணு குட்டி. அது இல்லாம ஆனா இந்த மலையாள மொழியில பெண் குட்டின்னு சொல்லுவாங்களே, பெண் குட்டி அவளை பிடிச்சிட்டு இருந்திருக்கிறேன். ஆனா ஒண்ணு அவ மூஞ்ச உத்து பார்த்த உனக்கு பிடிச்சிக்கும். ஐயோ என்னதுடா ஏழ்ற அது இல்லமா அவளுடைய அழகும் மனசுக்கு பிடிச்சிக்கும். அப்படியா? அவளை கொண்டு வந்து மெயின் கேர்ல எடுத்துக்கிறேன். அவ பேர் என்ன? எஸ்லக்கடி லாலாச்சந்திர கோலாகோபுரம் கொய்யா. கொய்யா? ஆமா, எஸ்லக்கடி லாலாச்சந்திர கோலாகோபுரம் கொய்யா. ஏன்னா அது மாதிரி எனக்கு வாயில நுழையில அந்த பாரு வரலன்னா வாடி கொய்யான்னு கூப்பிடு. வாடி கொய்யா கொய்யா நல்லா பேசலாம். என்ன வாய்க்கு வந்து அப்படி நினைச்சு அப்படி பேசுவான். போய் இவ்வளவு அழகா இருக்கிறாளா? சரியான பேரளவு பேரழகு நல்லா பேசுவலா? நினைச்சு அப்படி பேசுவாங்கங்கறல. அவருடைய குணம் என்ன எப்படியா? நாய் குணமா? நாய் குணம். நாய் குணம். தூர் நாய் பந்தே கடிச்சா 40 வயசு. அது தேவட பிள்ளை கடிச்சா ஊசி இல்லப்பா. கொஞ்சம் எட்டனே பேசு. சரி சரி பேச விட மாட்டா. சரி அண்ணா பேச்சு கேட்டு போறேன். பாரு அதுல போயாட்டா இல்ல போய் பாரு. மண்டையில பூ வச்சாவே 100 ரூபாய் 200 ரூபாங்கிறாங்க. எங்க போய் பூ வச்சிருக்க? மண்டில வச்சா மத்தியானத்துக்குள்ள உடம்பு இங்க வச்சுமா தண்ணி இறங்க பிடிக்க 3 நாள் ஏன்னா நீ நல்லா பேசுவா. கேரளா குட்டின்னு சொன்னியே அந்த குட்டி கிட்ட போட வேண்டாம். என்ன மிரட்டுதுடா. பாக்குறதுக்கு அப்படித்தாமா இருக்கும். நான் நல்ல பொம்பளை. அப்படியா? போய் கூப்பிட்டு பாக்குறேன். ஓ பாட்டிமா தத்தி தொலைக்கிற பாட்டிமா. என் பேர் என்ன பாட்டிமாவா? என்னன்னா கோவம் ஒரு அவளை அப்படி எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவா. நல்லா அடிச்சு பேசு. அடியே பேசுடி கொய்யா. ஆரடி போத்து கொய்யாங்கற என்ன தாண்டி? ஆட்டே 150 ரூபாய் காய்ச்சிக்கு மேக்கவாயும் கோமாளி கிட்ட போன புண்டா. ஐயோ நான் பாவல. என்ன பார்த்து தேவடியாங்கறியாடி? நீ ஏண்டி ஏரி வேலை அட்டைக்கு நெருப்பு இருக்குனார்கிட்ட போன புண்டா. என்ன பார்த்தா தேவடியாங்கற? நீ நாளும் எம்பிரிச்சுன பார்த்து எச்சோலணும். 5 வருஷம் சும்மா தான் என் அடி தொடி அவன் பிரச்சனை பார்க்க முடியுமா? நீ நாளும் எம்பிரிச்சுன பார்த்து எச்சோலணும். 15 வருஷம் சும்மா இருந்தா உன் பிரச்சனை என் பீச்சத்தால பார்க்க முடியுமா? என் பிரச்சனைக்கு போட்ட முந்தா நீ ஒருத்தருக்கு போட மாட்டேன். பாட்டி பாட்டி பொம்பளைக்கு சண்டை வந்து அம்மனத்தோட கூட காங்கிரட் திண்ணையில உருண்டுகிட்டு போவோம். நீங்க எதுக்கு பாக்குறீங்க? உன் புருஷனுக்கு முந்தாடி படுக்குவ, மத்தவங்களுக்கு என்ன சாக்கு பையா படுக்குவ. லைனா விடு. நாகமரில இருந்து நெருப்பு மட்டும் லைனா வறுத்து ஏச்சு போட்டோம். தேவடிய சரியான ஏறு மலையாடுறீங்களா? என்னடி இடிச்சு பேசுற? அப்படியே கால் விட்டு ஆச்சு
அம்மா நீ பொம்பளையவா நீ ஒரு பொம்பளைய பிறந்தா ஒரு அடக்க சடக்குமா பெரிய விரல தெரியாம ஒரு புடவை கட்டுறதா ஒரு பொம்பளைய அடக்க சடக்கு நாகரிகம். அதனால என்னடி இது இது என்னடி இது இது இங்கிலீஷ் எழுது. இது ஓகே. அம்மா இது நேர காலமுள்ள எவ்வளவு நேரத்தினாலும் ஓகே. அம்மா இந்த வண்டி எங்க ஓடும்? இந்த வண்டி ஓடுற இடத்துல நீ அம்மா உங்க வண்டியெல்லாம் என்ன டீசல் பெட்ரோல் அடிக்கிறீங்களா? நாங்க டீசல் அடிப்போம். இது மாதிரி தார் ரோட்ல தான் போவோம் எங்க வண்டியெல்லாம். எங்க வண்டியில அப்படி கிடையாது. பின்ன கொத்தக்காடு அவடக்காடு சோளக்காடு தைமுள்ளு ஏரி திருச்சி பாலப்பு கட்டில அங்கதான் ஓடும். ஆனா அம்மா கொட்டக்காடு அவரைக்காடு வேலி வேளாம் புதெல்லாம் போகுத. அம்மா உன் வண்டி பஞ்சர் ஆகுறது இல்லையா? பஞ்சர் எல்லாம் ஆகுறதுல ஒண்ணும் இல்லை. 27 நாள் ஓடும். ஒரு 3 நாள் பஞ்சர்ல வண்டி நிற்கும். அப்படி பஞ்சர் போட்டு திருப்பி ஓடிட்டே இருக்கும். சரி சரி உன் வண்டிக்கு எங்க பெட்ரோல் போடுற டீசல்? உங்க வண்டிக்கு பங்குல காய்ச்சி கொடுத்து அடிக்கிறீங்க? ஆமா. எங்க வண்டிக்கெல்லாம் நாங்களாம் காய்ச்சி கொடுத்து அடிக்க மாட்டோம். பின்னால சும்மாவா அடிக்கிறாங்களா? அவங்களே பெட்ரோல் அடிச்சு விட்ருவாங்க. அடிச்சு விட்டு அவங்களும் காய்ச்சி கொடுப்பாங்க. யாரு அவங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்படி ஆளுங்களாம் சரி, அப்படி வரவங்க பெட்ரோல் அடிக்கிறாங்கல்ல, என்ன ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அடிப்பாங்களா? 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் கிடையாது. அப்படின்னா செத்து போயிருவாங்க. பின்ன எப்படி 1/2 லிட்டர் 1 லிட்டர் அடிச்சா சரி எவ்வளவு அடிப்பாங்க? அவங்க அடிக்கிறது ஒரு 1/4 மணி நேரம் நான் அடிப்பாங்க. கொடுக்குற காய்ச்சி நிறைய கொடுப்பாங்க. மத்தல்கார பையனாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க 2000 ரூபாய் 3000 5000 கூட உண்டு. நிறைய வெயிட் அதான் சர்வீசார்மன் நினைச்சியா? லோகநாதம் கலதையில 3 பண்ணிருக்கிறோம். காட்டுல சோழ காட்டுல உள்ள பூந்துக்குச்சா அடிச்சிருக்கிறான், செத்து போச்சு. கல்ல அடிச்சு என்னம்மா என்ன சொன்னா நீ என்னம்மான்னு வரணும். இருந்தாலும் நீ நான் பேசி கொண்டிருந்த விருந்த வார்த்தை போனால் போட்டும். நாட்டு நாடு மகா நாடு. இங்க நீர்வளம் நிலவளம் குடிவளம் தனவளம் பெரிய நகரத்தின் பேர் என்ன? கரிமாலி மேடில் இளந்தருளிய அம்மா வைய அப்பா வைய. என்னடி மச்சர் எல்லாம் மேலேயும் மச்சர் எனக்கு கீழே மச்சர் சொல்றியாக்கா? ஐயா வைய வாழ்வாங்க வாழ்ந்த என்னை பெறாத தந்தையாக வெளியேறக்கூடிய மாதையன் அவர் செத்து சிவமணி மாண்டு வைகந்தம் சாலோக சாமிக்கு சாரிச்சி என்று சொல்லக்கூடிய 4ஆமதம் சேர்ந்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தியுடைய நின்று அரும்பாடுபட்டு தன்னுடைய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் பேர குழந்தைகள் ஒற்றுமையாக சேர்ந்து இன்றிரவு நாடக அரங்கேற்றம் செய்ததுலாம் ஒரு குடும்ப சித்திர நாடகம். ஒரு நாடகம் குடும்ப சித்திரம். ஆமா ஆமா. நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குடி சேகரே நல்ல தங்கா நாடகம். அம்மா நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன்? யாரு? உன் பேரு தான் என்னடி? ஏன் பேரு? இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? உன் பேரை தான் கேட்கல. மலந்தோப்பா. சரி சரி நான் மலந்தா பழவக்காரன். சரி சரி அம்மா எதுக்கு நீ பேர கேக்குற? என் புறவாளியே வா.
பேரோ ஆ, மச்ச விழிவிலகி ஆ. பச்சமில்லாத ரூபி. ஆ. என் பேரோ ஆ. அலங்கார சுந்தரம் என்று அழைப்பா. உன் பேரு அலங்கார சுந்தரமா? என் பேர் சின்னக்கா. அம்மா சின்னக்கா. ஏண்டி அக்கா? ஐயோ அழகு. இது என்ன குப்பை தொட்டியா? தேவடியா தேவடியா. ஏய் நான் ஓடி முட்டியா என்னடா வாங்காது ஏய் ஏடி உனக்கு நன்றா பிள்ளைடல. விளையாடு தானே கும்பிடிக்க வச்சுக்கிறேன். விளையாடு தானே எடுத்துட்டு போய் சைலாம்னு அவன் பொட்டங்குடி பெரியாப்பன் கோயிலாண்டு போய் பொந்திக்கிட்டு குடிசையில தான் ரெண்டா பிறந்து போச்சு. அதுல இருந்து கிரீம் வாங்கி போறேன் கிருமியானா பணம் கட்டிய பத்த வச்சு கொலை கட்டிச்சு சுத்தவாசி. ஏற்கனவே கருத்து போய்க்குது. படம் மட்டும் காய்ச்சினா ஒன்றும் கருத்து போடாது. அம்மம்மா சொல்லம்மா. என் பேரோ அலங்கார சுந்தரம் என்று அழைப்பா. அலங்கார சுந்தரம். ஆமா. உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என்னை 10 மாதம் 1 நாள் அகத்தினால் சுமந்து தோட்டத்தில் வந்து நடக்க என்னை வளர்த்து வலை செய்த என்னுடைய தாய் தந்தையா. தந்தை யாரு? அம்மம்மா சொல்லு. ஏய் நீதி நிறமே தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய தந்தையா. உள்ள புந்துக்குச்சா? இப்படி தாண்டி அடி உள்ள போயிடுச்சு. கோமகராஜனுக்கும் கோமகா வள்ளிக்கும் பிறந்த என் பெயரோ அலங்காரி சுந்தரம். அம்மா உன்னை மாலையிட்ட கணவர் யாரு? அம்மா என்னை மலமான சூடி மங்கை கைப்பிடித்த மன்னவர் யாரு? அவர் பேர் என்ன? அம்மம்மா என்ன பேரு?
அரசாட்சி செய்து வரக்கூடிய என் மன்னரோ நல்ல மகாராஜன் நல்ல மகாராஜனை முடித்து நல்ல மகாராஜனை திருமணம் திருமணம் செய்திருந்தாலும் அம்மா அவருக்கு எனக்கும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு ஒரே குழந்தை என் மகனும் கார்த்திகாயன். சரி, என் மகனோ கார்த்திகேயனை பெற்றெடுத்து சீர சிறப்புடனே தென் மதுரையில் அரசாட்சி செய்து வருகிறோம். இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும். ஆமா